வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் தமிழ்நாடே திவாலாக போகிறது என்று தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. கடன் வாங்கி தமிழ்நாடு குப்புறப்படுத்திவிட்டது என்றும் சாடல். மாற்றி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துவதாக திமுக அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய் தனது பிரச்சாரத்தை முடக்க எஸ்ஓபி போடுவதாகவும் தன் மீது வீண் பழி போடுவதாகவும் காட்டம். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை ஒழிப்போம் என்று திமுக கூறியது பெரிய மோசடி என்று விஜய் குற்றச்சாட்டு. மோசடி ஆட்சியிலேயே முக்கியமான ஆட்சி திமுக ஆட்சி என்றும் ஆவேசம். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று சிறுவர்கள் கூட பேசுகின்றனர். கிரிக்கெட்டில் விசில் போடுவது சிஎஸ்கே, தேர்தலில் விசில் போடுவது டிவிகே என்றும் விஜய் பேச்சு. நானும் டெல்டாக்காரன் தான் என காதில் டால்டா ஊற்ற வரவில்லை என்று தவிக தலைவர் விஜய் பேச்சு. அடுத்த ஜென்மத்தில் விவசாயி குடும்பத்தில் பிறக்க ஆசை என்றும் நெகிழ்ச்சி. மீனவர்கள் கைது விஷயத்தில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வெறும் கடிதம் எழுதுவது மட்டும் தீர்வாகாது. தவிக ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களின் பாதுகாப்பு பக்காவாக இருக்கும் என்றும் விஜய் உறுதி. இரண்டு ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் விவசாயி பிள்ளைகளின் பொறியியல் மருத்துவ படிப்பு செலவை தவிக அரசு ஏற்கும். விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதனை தவிக எதிர்க்கும் என்றும் விஜய் உறுதி. தவிக ஆட்சி அமைந்தவுடன் உரத்தட்டுப்பாடு சரி செய்யப்படும், கூட்டுறவு பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் வங்கிக் கடனை 50% ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறு ஆராயப்படும் என்றும் விஜய் வாக்குறுதி. தஞ்சை தவிக மாநாட்டிற்கு வந்தவர்களின் வாகனங்கள் பல்வேறு இடங்களில் விபத்தில் சிக்கியதில் 5 பேர் படுகாயம். ஒரு இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. ஹிந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது பாஜக. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவாயிலில் கர்த்தவ்ய துவார் என்று ஹிந்தியில் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் கண்டனம். திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவாயிலுக்கு ஹிந்தியில் பெயர் வைக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நுழைவாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்டிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் இரும்பு பாலம் அமைக்கும் பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. இனியும் இது போன்ற புளித்து போன காமெடியை செய்து கொண்டிருக்காதீர்கள். முதலமைச்சரின் ஹிந்தி திணிப்பு புகாருக்கு தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதில். அதிமுக தொண்டர்களில் 70% பேர் திமுகவில் இணைய இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. வரும் 7ஆம் தேதியன்று 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் திமுகவில் இணைவார்கள் என்றும் தகவல். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் கொடுத்துள்ளோம். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி.
திமுக கூட்டணியில் தங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஆம் ஆத்மி தமிழ்நாடு தலைவர் வசீகரன் பேட்டி. கூட்டணி தொடர்பாக கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது ராமதாஸ் தரப்பு பாமக. ஜி.கே. மணி, ஸ்ரீகாந்தி, அருள் ஆகியோர் கொண்ட குழுவை அமைத்திருப்பதாக அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து வழக்கு. தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கந்துவட்டி கொடுமை காரணமாக பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளைஞர் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை. கடனை கொடுப்பவர்கள் வீடு தேடி வந்து பெண்களை மிரட்டி வருவதாக 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு. நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதா மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர். மதுரை செல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர் கசிவு. வைகை ஆற்றங்கரை சாலையில் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. தமிழகம் முழுவதும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம். போலீசாரின் தடையை மீறி மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது. கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பேக்கிங் லைசென்ஸ் வழங்குவதற்காக 15,000 ரூபாய் லஞ்சம். தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சாந்தி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கையும் களவுமாக கைது. நான்கு நாள் பயணமாக டெல்லி வந்தடைந்த பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப்புக்கு உற்சாக வரவேற்பு. வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசிக்க இருப்பதாக தகவல். நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கோலாகலம். ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை பூசி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட மக்கள்.